ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லி. எதற்காக வேதாகமும் ஒலிவ மர கன்று என்று பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டும்? ஏன் வேறு அதாகிலும் சொல்வது, மாங்காய் கன்று இருக்கிறது, தென்னங்கன்று இருக்கிறது, அல்லது வேப்பங்கன்று இருக்கிறது, ஆலக்கன்று இருக்கிறது, அரச மரக்கன்றுகள் இருக்கிறது, ஒலிவ மரக்கன்று என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதை நீங்கள் நான் எப்பொழுதாகிலும் யோசித்து பார்த்திருக்கிறோமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் ஆண்டவரோடு பழக நினைத்தால் அவருடைய வேதத்தை ஆழமாக வாசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். என்ன அற்புதமான தெய்வம், எவ்வளவு அதிசயமான தெய்வம், எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம், எவ்வளவு மேன்மையான தெய்வம். அப்பொழுதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த தெய்வத்தினுடைய ஆழத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய அகலத்தையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை நீங்கள் நானும் உய்த்து ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதில் பிரியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு பழகுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரும், அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வரும். அதை இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும். அதை வாசித்து விடக்கூடாது, ஏதோ புஸ்தகங்களை வாசிக்கிறது போல. அதை நாம் தியானிக்க பழக வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் அசை போடுவதற்கு, எப்படி ஒரு மாடு உட்கார்ந்து கொண்டு தான் எடுத்த பிள்ளை மறுபடியும் திரும்பி திரும்பி அசை போட்டு அதை முழுகுகிறதோ, அதே போல நீங்களும் நானும் அசை போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படி பாஸ்டர் இந்த வசனத்தை அப்படியே மனசில் வச்சிருக்கிறீங்க? நான் சொல்வது உண்டு, வேத வசனங்களை நாம் அனுதினமும் அசை போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை அசை போட்டு அந்த வேதத்தின் மகத்துவத்தை அப்படியே ஒவ்வொன்றாக பெரிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கல்லை தண்ணியில் போட்டு பாருங்களேன், அது அப்படியே பெருசாக ரவுண்டாக பெருசாகிட்டே இருக்கும். அதே போல தான் ஆண்டவருடைய வசனம் கூட. நீ ஒரு முறை அந்த வசனத்துக்குள்ளே போய் திரும்ப 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 அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு தர வித்தியாசமான ஒவ்வொரு முறையும் ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் வேதத்தின் மகத்துவம். அதை தான் பக்தர் தாவீது சொன்னார், உன்னுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சொன்னார். ஆகவே தான் அன்றைக்கு ஓசியா சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். மகத்துவமானவர் வேதாகமம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இது, ஆண்டவருடைய வசனம். எதற்காக ஆண்டவர் ஒலிவ மரம் என்று சொல்ல வேண்டும்? உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல என்று சொன்னார். எத்தனை அற்புதம் அல்லவா! நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயம் இருந்தது. அப்பொழுது நோவா அரராத் மலையில் பேழை நின்றதை அடுத்து தண்ணீர் வற்றி விட்டதா என்று சொல்லி ஒரு காக்காயை அனுப்பி பார்த்தார். அந்த காக்காய் போய் திரும்பி வந்து விட்டது. பிறகு புறாவை அனுப்பி பார்த்தார். அந்த புறா சென்று ஒரு இலையை கவி கொண்டு வந்தது. அது எந்த இலை? ஒலிவ இலை. எந்த இலை? ஒலிவ மரத்தின் இலை. அப்படியானால் வெள்ளத்தில் எல்லா மரமும், எல்லா செடிகளும், எல்லா கொடிகளும், எல்லா காய்களும், எல்லா கனிகளும் எல்லாம் அழிந்து போனது. எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போனது. அழியாமல் நின்ற ஒரு மரம் அந்த ஒலிவ மரம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எத்தனை மகிமை பெரியமானவர்களே! அதுதான் ஆண்டவருடைய வசனம், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதை நேசிக்க வேண்டும். அந்த வசனம் சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் பிரியப்பட்டு அதை தேடி வாசிக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் என்னோட கூட நீங்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், எரேமியா 15:16 நான் வாசிக்கிறேன். என்னோட கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சந்தோஷம் வேணுமா? மகிழ்ச்சி வேணுமா? ஆண்டவருடைய வசனம் கிடைச்ச உடனே சாப்பிடு. ஆண்டவருடைய வசனம் கிடைச்ச உடனே எடுத்துக்க.
அப்போ தான் சந்தோஷம், அப்போ தான் மகிழ்ச்சி. நீ அவரோட பழகுறது தான், அப்படி தான் நீ பழகணும். வேதவசனம் சொல்லுது, எரேமியா சொல்கிறாரு, அப்பா உன் வசனம் கிடைச்ச உடனே சாப்பாட்டை போல நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பாடை என்ன எடுத்துக்குவோம், ஆண்டோடைய வசனத்தை எடுத்துக்க மாட்டோம். சாப்பாடு 3 வேளை இல்லை 5 வேளை கொடுத்தாலே சாப்பிடும். அதுவும் பிரியாணி கிடைச்சிச்சே முடிஞ்சிச்சு. அந்த பிரியாணியில் ஒரு கோழி கால் வச்சுட்டா போதும், அதுக்கு மேலே போவோம். இல்லை ஒரு எலும்பு கிடச்சிட்டா போதும், இல்லை ஒன்று நல்லா கிடச்சிட்டா போதும். இன்றைக்கி நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் அதுவும் பன்றி இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். உலகத்தில் 43% பன்றி இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 34% மாட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 38% கோழி இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, மிகவும் வேதனையான ஒரு விஷயம். பன்றி இறைச்சி தான் இன்னைக்கு ஹையஸ்ட் ஈட்டிங் அமங் கிறிஸ்டியன்ஸ். பிறகு கோழிக்கறி, பிறகு மாட்டுக்கறி. கறியை சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப வேதனையானது. இன்றைக்கி வியாதி வரத்துக்கு காரணமே மாம்சம் தான். கூடுமான வரைக்கும் கறி சாப்பிட்றத விட்டுருங்க. அது சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க. பைபிள் படி கேள்வி கேட்காதீங்க. பைபிளில் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க. ஆண்டவர் மீன் சாப்பிட்டாரா, ஏன் மீன் சாப்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? அது போய் படித்து பாருங்க, ஆழமா, அப்போ தான் தெரியும் ஏன் மீன் சாப்பிட்டாரு. அந்த சினாரியை போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் அவரே மீன் சாப்பிட்டாரு. ஏன் ஆபிரகாம்கிட்ட போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி அடிக்க சொல்லி சாப்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? கேட்டாக்க சொல்லுவோம் அவரே கண்ணுக்குட்டி சாப்பிட்டாரு. கண்ணுக்குட்டி சாப்பிட்டதோடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கண்ணுக்குட்டியே சாப்பிட்டார் தெரியுமா? அவர் தெய்வம். ஆனால் தெய்வம் வந்தாரா என்று கேட்பதற்கு நிறைய பேருக்கு ஒரு வினோதமான ஒரு காரியம். தெய்வம் அதை சாப்பிடுவாரா அப்படின்றதில்ல. அவர் தெய்வம் தான் என்பதற்கு ஆதாரத்தை நிரூபிப்பதற்காக, நான் தெய்வம் தான் என்பதை நிரூபிப்பதற்காகவே அந்த இடத்துல சாப்பிட்டார். ஏன்னு சொன்னால், ஒருவேளை அவர் சாப்பிடாமல் இருந்திருந்தாருன்னு சொன்னால் அவனுக்கே சந்தேகமாயிட்டுக்கும், இவர் தெய்வம் தானா அப்படின்னு சொல்லி. தெய்வம் மனிதனோடு மனிதனாய் வாழ்வதற்கு வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாம் மூலமாக வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்துகிறார். இவன் மூலமாக இந்த சந்ததியை உருவாக்குவேன், ஆகாயத்து நட்சத்திரத்தை போல உருவாக்குவேன்னு சொன்னார். ஏன்? ஆபிரகாம் மூலமாக தான் சந்ததியை உருவாக்க போகிற வாக்குத்தத்தம் பண்ணதுனால, நான் ஒரு நாள் பூமிக்கு வருவேன் என்பதை நிரூபிக்கத்தான் அதை சாப்பிட்டார். பிறகு மீன் எப்போ சாப்பிட்டார்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் 40 நாள் அவங்க கூட மனுஷனை சுற்றலை, தரிசனத்தின் மூலமாக அவர் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். நேராக வருவார். மோஸ்ட்லி அந்த தாமஸை பார்க்குறது பாருங்கள், நேராக வீட்டுக்குள்ளே வந்தார். அப்படி தரிசனத்தின் மூலமாக தான் அவர்களோட பேசினார். அப்போ வந்தப்போ அவர்களுக்கு நம்ப முடியலை. சரி, இந்த மீனையாச்சும் சாப்பிட்டாவாச்சும் அவங்க சரி அந்த தெய்வம் தான் நான் இதை நம்புவாங்கன்னு சொல்லி தான் என்னப்பான்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மீனை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவர் அந்த மீனை சாப்பிட்றாரு. எதற்காக? தெய்வத்தை வெளிப்படுத்துவது எந்த வழியிலாவது என்பதனை அதை முன்னாடியும் காண்பித்து பின்னாடியும் காட்டுகிறார். இதை தான் வெளிப்படுத்துறது காட்டார். நம்ம ஆளுங்க உடனே நினச்சிக்கிட்டு அவரே சாப்பிட்டார், நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நாக்குக்காக, ருசிக்காக. நான் கூட சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இப்போது சாப்பிடக்கூடாது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், சாப்பிடல. இப்போ விட்டுருக்குறேன். கடவுள் கிருபையில் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். வியாதி வருவதற்கு மிக முக்கிய காரணமே மாம்சம் தான் பெரியமானவர்களே. அதுக்காக சில நேரத்தில் மாம்சத்தை விட்டுட்டு புரோட்டீனே சாப்பிடாமல், காய்கறிகளையும் சாப்பிடாமல், பயிர் வகைகளையும் சாப்பிடாமல், பழ வகைகளையும் சாப்பிடாமல் நான் கறியை விட்டுட்டு மட்டும் சொல்லிடாதீங்க. பணக்காரன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நீங்கள் போய் இந்த நேபாள், மணிப்பூரி, இந்த மாதிரி நாகாலாந்து சைடில் போய் கேட்பாருங்க. பணக்காரன் விரும்பி சாப்பிடக்கூடியது வெஜிடபிள் தான். பிச்சைக்காரர்களும் ஏழைகளும் எளியவர்களும் சாப்பிடுவது நான் வெஜிடேரியன். நீங்களும் நானும் ஏழைகளும் எளியவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல காய்கறிகளையும் நல்ல பழங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் விரும்பி சாப்பிட வேண்டும். என்ன புரோட்டீன் வேணுமோ அது பயிர்களிலே கிடைக்கிறது. என்ன நமக்கு ஃபைபர் வேணுமோ அதுவும் கீரைகளிலும் இரும்பு சத்து வேணுமா கீரைகளில் கிடைக்கிறது. பழங்கள் வேணுமானால் ஃபைபர், புரோட்டீன்லாம் இதிலே கிடைக்குது. பிறகு மில்க் ப்ராடக்டில் கிடைக்குது. நல்ல பன்னீர், நல்ல டோஃபுஸ், நல்ல முட்டைகள்லாம், பாலெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதற்குரிய சக்திகள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். அவைகள்லாம் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கா பாருங்கள். உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை எடுத்துக்கொள்வாங்க? ஆண்டுடைய நாமம் யாருக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த வசனம் அற்புதமான ஒரு வசனம்.
அந்த வசனம் சாதாரணமானது இல்லை. பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வசனம் அற்புதமானது. அது வெறுமையாக திரும்பாது. அது போய் தன்னுடைய வேலைகளை என்ன செய்யும். அது என்னங்க வேலை செய்யும் அந்த வசனம்? அந்த வசனம் என்ன வேலை செய்யும்? அற்புதமான வேலை செய்யும். பாருங்க, அது சொல்லுது, அது வெறுமையாய் திரும்பாது. அது வாசிக்கிற பிள்ளைகள், அது விரும்புகிற பிள்ளைகள், அது அவர் விரும்புகிறதை செய்துவிட்டால் திரும்பி வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அன்று சொல்கிறாரு, அன்றைய வசனத்தை சாதாரணமாக திரும்பாது. அது தன் வேலைகளை செய்துட்டு தான் திரும்பும். அது திரும்பும் பொழுது அது தன் வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும். நீங்களும் நானும் ஆண்டோடைய வசனத்தை நேசித்து அவரோட பழகும்போது நமக்காக அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். யோபுவின் புஸ்தகத்தில் உங்களுக்கு நான் சிறு கவனத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23:14 நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவன். எப்படி? நான் அவருடைய வசனத்துக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் எனக்காக என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 23:29 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டி போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் சாதாரணமானது இல்லைங்க. அது புடமிடப்பட்டது. அது அக்கினி போல. இந்த வசனத்தை கொண்டு போய் சாத்தா முன்னாடி வைங்களேன், சாத்தா ஓடுவான். இந்த பைபிளை கொண்டு போய் பேய் பிடிச்சவங்க தலையில் வைங்களேன், பிசாசு ஓடுவான். காரணம் என்ன? இதுக்கு அக்கினி போன்ற வார்த்தைகள். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பைபிள் ஏதோ சும்மா கிடைச்சிச்சு, ஏதோ பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இது ரத்தத்தில் எழுதப்பட்டது. இயேசுவுக்காக வாழ்ந்து இரத்த சாட்சிகளாய் மரித்த இரத்தத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் இது. இதில் கர்த்தருடைய வல்லமை நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் நீங்கள் படித்து பாருங்க, 107:20 சொல்லுகிறார், என்னுடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். ஆண்டவருடைய வசனம் ஒருத்தரை தொட்டாலே போதும், அவருடைய வசனம் அந்த பிள்ளைகளுக்கு வியாதிய குணமாயிரும். என்ன சூழ்நிலை, பாவம் அவனை விட்டு போய்விடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய வசனங்களை அனுப்பி பாவம் என்கிற வியாதியை கூட ஆண்டவர் அழைச்ச முடியும், குணமாக்க முடியும் என்று சொல்கிறார். சங்கீதம் 119:72 நீ வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுது, 1000 பொன்வெள்ளி பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்கிறோம். ஒரு 1000 வெள்ளி, அது ஒரு 10 சவரன் நகை ஒரு பையன்கிட்ட கொடுத்து பைபிளை கொடுக்கலாம், இது எடுக்க மாட்டான். 10 சவரன் எடுத்துகிட்டு போயிடுவான். அநேக இடத்துல நீங்களும் அப்படி தான் 10 சவரனை பார்ப்போம், தங்கத்தை தான் பார்ப்போம், பைபிளை பார்க்க மாட்டோம். அநேக காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போவேன், நேரம் குறைவாக இருக்கனால நான் அந்த சம்பவத்தை சொல்ல விரும்பவில்லை. பெரியமானவர்களே, அநேக நேரத்தில் நீங்கள் நானும் என்ன நினைக்கிறோம் சொன்னால், இதென்ன பைபிள், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவருடைய வசனத்தை ஒரு வித்தியாசமாக பார்த்துட்டு மற்றதை தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத நீங்கள் நான் பார்க்க முடியும். அது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சங்கீதம் 119:105 வாசித்து பாருங்கள். உங்களுடைய வசனம், பக்தன் தாவீது சொல்கிறார், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி பக்தன் தாவீது சொல்கிறார். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி பக்தன் சொல்கிறார். ஆண்டவருடைய வசனம் சாதாரணமானது இல்லைங்க. இருட்டில் ஓடிட்டு இருக்க வாழ்க்கை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார். வெளிச்சத்தில் ஓடிட்டு இருக்க வாழ்க்கை இருளாக மாறாது. இருளில் ஓடிட்டு இருக்க வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்பட்டே போனதில்லை. காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனம் அவளை புடமிடும், ஆண்டவருடைய வசனம் அவளை நடத்தும், ஆண்டவருடைய வசனம் அவளை காப்பாற்றும், ஆண்டவருடைய வசனம் அவளுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, ஆண்டவருடைய வசனம் இருட்டில் மாட்டிக்கொள்ளாதபடி, ஆண்டவருடைய வசனம் பாவத்தில் சாபத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி, ஆண்டவருடைய வசனம் அற்புதமான ஒரு வசனம். நீங்கள் இதை பக்தர் தாவீது சங்கீதம் 19:7 சொல்கிறா பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், perfect word of God. God's word is perfect.
குறைவற்றது. அதை நீ கடைப்பிடிச்சனா யூ வில் பிகம் பர்ஃபெக்ட் அண்ட் யுவர் பீஸ் வில் பி இன் பர்ஃபெக்ட். பரிபூர்ண சமாதானம் உனக்கு கிடைக்கும். குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. நம்மளாம் செத்து போனவனுங்க, அக்கிரமத்தில் பாவத்தில் செத்து கிடக்கிறவங்க. அதை குறித்து பின்னாடி வர நேரத்தில் நம்ம சிந்திப்போம். அக்கிரமத்தில் பாவத்தில் செத்து போய் கிடக்கிறோம். நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. அதே மாதிரி கர்த்தருடைய கற்பனை சிலுவையில் அரைஞ்சிட்டாரு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்லாம் என்ன அர்த்தம்? கண் இருந்து குருடன்னு அர்த்தம். அவனை கண் இருந்து குருடன் இல்லை, கண் சொருகி போன குருடன். அவன் மனசாட்சியில் சூடுண்ட பையன். அவன் மனசாட்சியில் சூடுண்ட பையனாக இருக்கிறனால அவன் கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுது கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். கர்த்தருடைய பயம் என்னன்னு சொல்லி படிப்போம். அதையும் நம்ம படிக்கணும். அப்போ தான் அவரோட பழகிறதுக்கு என்ன வித்தியாசம், அவரோட இருக்கிறதுல என்ன ஒற்றுமை அப்படின்றது நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவ்வளோ அற்புதமானது கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை நீங்களும் நானும் படித்து பார்க்கணும். இது சாதாரணமாக கொடுக்கப்பட்டது அல்ல, இது ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். நீங்கள் 2 தீமோத்தேயு என்னோட கூட வாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியைகளும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீடிய படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. பார்த்தீங்களா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் எல்லாம் யூ வில் பி ஃபிட் டு டூ எவ்ரிதிங். எல்லா வேலையும் ஆண்டவரோட மல்டி டேலண்டடாக மாற்றுவார், அறிவாளியாக மாற்றுவார், புத்திசாலியாக மாற்றுவார். ஒன்றுமே இல்லை, ஞானம் இல்லாத ஐசக் நியூட்டனை ஆண்டவர் உலகம் போற்றும் சயின்டிஸ்டாக மாற்றுறார். இன்றைக்கு வரைக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸை எவராலையும் மாற்ற முடியல. அவ்வளவு அழகான சயின்டிஸ்டாக மாற்றுறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு. எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. இந்தியாவிலே வெறும் ஒரு 6 தான் கிடைச்சி அவார்டு, ஆஸ்கர் அவார்டு. ஆனால் 80% ஆஸ்கர் அவார்டு வாங்கினவங்க யாருன்னா இஸ்ரேலில் இருக்கிறவங்க தான். காரணம் என்ன? அவங்க எல்லாரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், ஞானவான்கள். எதனால்? இந்த வேதத்தை ஆழமாக படித்ததுனால தான். எல்லாத்திலும் அவங்க தேறினாங்க. பிரியமானவர்களே, எந்த காலத்திலும் தேறினார்கள், எல்லாத்தையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேதாகமும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. எப்பயாச்சும் இந்த வேதாகமம் உன்னை திட்டியிருக்கா? நீ சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்கா? நீ செய்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கா? நீ போகிறது தப்புன்னு சொல்லியிருக்கா? நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்கா? நீ பேசுகிறது தப்புன்னு சொல்லியிருக்கா? நீ பார்க்குறது தவறுன்னு சொல்லியிருக்கா? இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமானதில்லை, இதெல்லாம் அருவருப்பானது, இதெல்லாம் செய்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் செய்தாக்கா உனக்கு சாபம் வந்துடும், பாவம் வந்துடும், உன் குடும்பத்தில் கண்ணீர் கவலை வந்துடும், துக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கா? நிறைய பேருக்கு பைபிளை படித்தா ஆசீர்வாதமான வார்த்தையை தான் பேசணும். என்ன மாதிரி பாஸ்டருங்க வந்து இதெல்லாம் பேசுனாங்கன்னா, யார் இந்த ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒருவேளை இந்த வானொலி காட்சியில், இந்த தொலைக்காட்சியில் இருக்கிற சகோதரியை நீ கூட வேறு யோசிக்கலாம், இவர் என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, சில நேரத்தில் எப்போ பார்த்தாலும் பாவத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவர் ஆசீர்வாதமாக எதையும் பேச மாட்டாரா? ஆசீர்வாதம்ன்றது உன்னை திருத்திக்க பேசுறதாங்க ஆசீர்வாதம். வாழ்க்கையில் இருக்க தவறுகளையும் குறைகளையும் பாவங்களையும் விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்மை திருத்திக் கொள்வதற்காக பேசுவதுதான் ஆசீர்வாதம். அதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்கிறது. சிட்சித்து வேதத்தை போதிக்கிற மனுஷன் வாக்கியவான்னு சொல்லிச்சு. சிட்சித்து போதிக்கிறவன் பாவினா சொல்லிச்சு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய். கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி படிப்போம். அநேக கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை வந்திருக்கிறாங்க. என் ஜனத்துக்கு மேற்பூச்சா. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஊசி இன்ஜெக்ஷன் ஏதோ போடக்கூடாது, மாத்திரை மருந்து ஏதோ கொடுக்கக்கூடாது, இந்த காயத்தை மூடுறதுக்கு மட்டும் பேண்டேட் வச்சு அப்படியே கட்டிட்டு
அப்படியே அனுப்பிடு, சீலெல்லாம் அதிலே இருக்கட்டும், ரத்தம் அதிலே இருக்கட்டும், அதெல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு வருவியா? காசை கொடுத்துட்டு வருவியா? நீ எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கத்துவோம். அதுக்கு வேறு அனஸ்தீசியா கூட போட மாட்டாங்க. சில நேரத்தில் அப்படியே அறுப்பாங்க, உள்ளக்கிறது சீலை பிதுக்குவாங்க, ரத்தமும் சீலை பின்னாடி வரும். தாங்கொன்னா துயரம், வேதனை, கத்து திட்டக்கூட செய்திருவோம் டாக்டரை. ஆனாலே டாக்டர் விடுவாரா? விட்ட மாட்டார். கத்தி எடுத்து எல்லாத்தையும் நோண்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துவிட்டு அப்புறமா அதில் பஞ்சை வச்சு திணிச்சு அதே வேறு கட்டு போட்டு கட்டி அனுப்புவார். அதுக்கு வேறு ஊசியை வேறு போடுவார், மருந்து மாத்திரலாம் கூட. எத்தனை வேதனை! அது தாங்க குணமாக்க முடியும், அதுதான் குணமாக்க முடியும். சும்மாலாம் குணமாயிடாது. அதே போல தான் ஆண்டவருடைய வசனம் உன்னை புடமிடும், உன்னை குணமாக்குவதற்கு பல விதமான வேதனைகள் உனக்குள்ளே அனுமதிக்கும். அது நீ சோதனை நினச்சிக்கின்னு, ஐயோயோ நினச்சிக்கின்னு, ஏன்னா அந்த கடவுளை பண்ணுறான்னு நினச்சிக்கின்னு, என்னால் தாங்க முடியல நினச்சின்னு, இதை கடவுளே வேணாம், இந்த சத்தியமாக வேணாம், அந்த இதே வேணும்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ பேர் வழி விலகி போனவர்கள் ஏராளம். நீ நல்லா வரணும், நீ உருகுலைஞ்சு போவதற்காக அல்ல, உன்னை உருவாக்கி பரலோகம் கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை எத்தனை பேரை நீங்கள் நான் உணர்ந்திருக்கிற பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும், உணர்ந்து நாம் வாழ வேண்டும், உணர்ந்து நாம் நடக்க வேண்டும், உணர்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. உன்னை மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்ட சத்தியம் அது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடுந்து விடிவெளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலம் பிரகாசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். நீ நல்லா இருக்கணும், அந்த வசனத்தை கவனி, தீர்க்க தரிசனத்தை கவனி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடைய பொருளாய் உடையதாக என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பெரியமானவர்களே, வேதாகமத்தை தான் பார்த்தோம். தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆழமாக நீங்கள் நான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வேதம் எவ்வளவு மேன்மையானது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தானியேல் வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குதுன்னு தெரியலை. நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. நிறைய பாஸ்டர்ஸுங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. ஆனால் அட்வென்த்து பிள்ளைகளாகிய நாம், சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம் கூட தானியேல் வெளிப்படுத்தலை ஒதுக்குகிறோம். எப்படி வரும் ஆசீர்வாதம்? எப்படி வரும் ஆசீர்வாதம்? ஜெபம் செய்வோம். நேசமுள்ள பிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி ராஜா. உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்தையும் திறந்தள்ளும். அப்பொழுதுதான் உம்மோடு கூட பழகக்கூடிய அந்த உறவும் அந்த உணர்வும் எங்களுக்கு கிடைக்க மாட்டவரை அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நீரே வழி நடத்தும். உங்களுடைய குமாரனை குறித்த ஒரு பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.